நமசிவே. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சத்வமாக பேசுங்க. உங்களுக்கு உடம்பு என்ன செய்யுது? என்ன சளி சார், சளி இருமல். சளி இருமல், உடம்பு வலிக்குது. உடம்பு வலிக்குது. எவ்வளோ நாளாக இருக்குது? ஒரு வாரமாக இருக்கு சார். ஒரு வாரமாக இருக்குது. ஓ, இந்த சளி வந்து இருமலா கெட்டியாக வருதுங்களா இல்லை தண்ணி மாதிரியா சார் வருது? நார்மலாக தான் வருது. நார்மலாக தான். தண்ணி காய்ச்சல் இருக்குங்களா? காய்ச்சல் இல்லை சார். வீட்டு எடை குறைஞ்சிருக்குங்களா? இல்லை இல்லை, அதே வீட்டு எடையெல்லாம் குறையல உங்களுக்கு? இடையில நல்ல தூக்கம் வருங்களா நைட்டு? நைட்டுனா எப்போ பார்த்தாலும் தூக்கமே வருது அதிகமாக. ஒரு வாரமாக வேறு வெளியூர் போயிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை சார். தண்ணி வந்து அது மோட்ரு போர்வெல்லா? போர்வெல், இங்கே போர்வெல் ஒன்று, கிணறு தண்ணி ஒன்று. அங்கே ஊருக்கு வந்து வர்றது கண்ட தண்ணி வருது. வயக்காட்டுலேருந்து வர்றது தண்ணி அதுவே செட் ஆக மாட்டேங்குது. சாக்கடை தண்ணி கூட கலக்க மாட்டேங்குது சார். ஆமாம். இப்போ வந்து பைப் லைனில் தண்ணினால வந்து நம்ம உடம்புல வந்து 75% ஜீரணமாகிறது தண்ணி தான். உணவை காட்டிலையும் நம்ம உடம்புல தண்ணி தான் வந்து நல்ல ஜீரணம். 75%. அந்த தண்ணியை வந்து அந்த காலத்தில் உடல் உழைப்பு அதிகமாக இருந்துச்சு, உணவுகள்லாம் நல்லா வந்து கேட்டுச்சு, நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகி போச்சு. அதனால என்ன செய்யறாங்கன்னா தண்ணியை வந்து யாரும் சுகாதாரமாக கடைபிடிக்கிறதில்ல. ஆனால் போர்வெல் தண்ணி வந்து ஆழத்திலிருந்து வர்றதுனால வந்து சுத்தமான தண்ணி. அது ரைட்டு. வர்ற பைப் லைன்ல வருது பார்த்தீங்களா? ஆமாம். ஒரு மாசம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து இப்போ அதே வழியை வீட்டில் வைக்கிறாங்க. வீட்டில் வச்சா திரையில வச்சிடுறாங்க. பூனை வளர்க்குறான், நாய் வளர்க்குறான். அதை தட்டி விட்டு தண்ணி மாசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து தண்ணியை சுகாதாரமாக நல்லா மூடி போட்டு கொண்டாடணும், மூடி போட்டு வைக்கணும். தண்ணியை கை விரல் பட்டு மோக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லா இடத்தையும் தொட்டிருப்போம். அதனால மாசம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விலங்கினிகள் வளர்க்குறத, பூனை நாய் வளர்க்குறத அவாய்ட் பண்ணணும். தண்ணியை வந்து சுகாதாரமாக நம்ம வந்து கடைப்பிடிச்சோம்னாக்க நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். அதனால் வந்து நீங்கள் நல்லா சுடு தண்ணியை காய வச்சு குடிங்க. ஒன்று ஆவி விடிங்க. நொச்சி இலையை பிடிச்சி ஆவி விடிங்க. மாத்திரை தர்றேன், சாப்பிடுங்க. இந்த மாத்திரையில் வந்து ஒன்று காலையும் நைட்டு சாப்பிட்ட பிறட்டு. ஆமாம். இதில் வந்து சாப்பிட்ட பிறட்டு. இதில் வந்து 2 காலையும் நைட்டு சாப்பிட்ட பிறட்டு சாப்பிடுங்க. இது வந்து சத்து மாத்திரை. ஏன் சொல்கிறோம்னா அது சாப்பிட்றதுனால வந்து எஃபெக்ட் புண்ணாயிடக்கூடாது, வாய் புண்ணாயிடக்கூடாதுன்றக்கா இந்த மாத்திரை. அதையும் சேர்த்து ஒன்று போடுங்க காலையும் நைட்டும். இந்த மாத்திரை வந்து அலர்ஜி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நைட்டு மட்டும். ஆமாம், சரியா போகும். நன்றி. ஓம் சாந்தி. நமசிவ ஓம் சாந்தி அல்லது நமசிவோம் தியான வகுப்பில் 15/9/2024 இன்று அலோபதி மருத்துவ முகாம் என்பது சகோதரர், ஆன்மீக சகோதரரும் மருத்துவ ஆலோசகருமான திரு சுப்பிரமணியம் அவர்களை முன்வைத்து அவர் முன்னிலையில் பாபா ஸ்ரீபிதாவின் ஆசீர்வாதங்களுடன் நல்ல முறையில் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. மக்களின் சேவைக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது. நமசிவய. ஓம் சாந்தி. ஓ